அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சுகவணன். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருப்பவர் எவரோ அவரே கேப்டன் விஜயகாந்த். அவருடைய 2ஆம் ஆண்டு குரு பூஜை கோயம்பேட்டில் அவரது நினைவிடத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல அரசியல் பிரமுகர்களும் தமிழ் நடிகைகளும் அனைவரும் வந்து அந்த குரு பூஜையில் அவரை வாழ்த்தி வணங்கி கொண்டிருக்கின்றனர். கேப்டன் விஜயகாந்த் என்றாலே தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முத்திரையை படைத்தவர். முன்னணி நட்சத்திரமாக இருக்கும் ரஜினி, கமல் காலத்திலே இவர் நடிகர் சங்க தலைவராக இருந்து மலேசியாவில் நிகழ்ச்சி நிரல் நடத்தி அனைவரையும் ஒருங்கிணைத்து நடிகர் சங்க கடனையும் மீட்டெடுத்த சிங்கம் என்று பெயர் பெற்றவர். அதேபோல் அம்மையார் ஜெயலலிதா, தலைவர் கலைஞர் இருக்கும் அரசியலில் இவர் உள்ளே புகுந்து தனக்கென தனி பாணியில் அரசியல் களத்தில் கட்டம் கட்டி கலக்கி 50-60 ஆண்டு காலமாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை கீழே தள்ளி எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்து கம்பீரமாக நின்றவர். இவர் உடல்நிலையின் காரணமாக இவர் இந்த மண்ணை ஆளவில்லை என்றாலும் மக்கள் மனதை என்றும் ஆளக்கூடிய தலைவராக இருக்கிறார் என்பதே சான்றாகும். கேப்டன் விஜயகாந்த் என்றாலே தமிழ் சினிமாவில் 40 ஆண்டு காலமாக தனக்கென தனி முத்திரை படைத்தவர். திரையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தால் அரங்கம் அதிரும். இவருடைய வசனத்தை கேட்டால் வீரம் சுரக்கும். அனைவரும் சமம் என்பதை உணர்த்தக்கூடிய அளவிற்கு செயல்பட்டவர். நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுத்து அழகு பார்த்தவரும் இவரே. கேப்டன் விஜயகாந்த் புகழ் இந்த பூமி உள்ளவரை அவருடைய புகழ் நிலைத்திருக்கும். எத்தனை அரசியல்வாதிகள் மறைந்திருந்தாலும் மக்கள் மனதில் தெய்வமாக கைகூட்டி கும்பிடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நினைவிடம் கேப்டன் விஜயகாந்தோடைய நினைவிடமே என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.